ஏன் கார்த்தி, மலர் நிச்சயத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. என்ன பண்றவீங்க? துணிமணியெல்லாம் எடுக்கலையா? மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? எடுக்கலான்னு தாங்கப்பா சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே துணி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்னு ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம். அதனால குழந்தைங்க, உங்களுக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாருங்கப்பா. அதுதான் கடைக்கு போகலாமா இல்லைன்னா வீட்டுக்கே துணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லி பார்க்கலாமான்ட்டு ஒரே யோசனையில் இருக்குதுங்கப்பா. ஏன் ஜாமி, வீட்டுக்கே கொண்டு வருவாங்கன்னா கொண்டு வர சொல்லிட்டே கிடக்குது. நீங்க ரெகுலரா சீலை எடுப்பீங்களா? அந்த அக்காகிட்டம் கூட சொல்லல, நல்லா தானே இருக்குது. குழந்தைகளுக்கு வேணா அப்ப நீங்க கூட்டிட்டு போய் தனியாக எடுத்துட்டீங்கன்னா கிடக்குது. இந்த கூட்டத்துல அங்க போய் பார்க்கறக்கும் சிரமோ, இங்க கொண்டு வந்தா நம்ம வெளிச்சத்துல வச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எடுக்கலாம். என்ன நான் சொல்றது? ஆமாக்கா சிவனே, இங்கேயே கொண்டு வர சொல்லி அந்த கீதாக்கா கொண்டு வருவாங்கல்லங்கக்கா, அவங்ககிட்டவே சொல்லலாமாக்கா? ஆமாம் மகி, நானும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன். கொண்டு வர சொல்லலாம். ஏங்கப்பா, எல்லாம் இங்கேயே கொண்டு வர சொல்லி எடுத்துக்கலாமா? அம்மா, எனக்கும் ட்ரெஸ் வேணும். நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் எடுப்பேன். நான் கடைக்கு போய் தான் எடுப்பேன். நீங்க எடுத்து கொடுக்கலன்னா நான் அப்புறம் டைரக்டா மாமா கிட்டவே சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. சொல்லுவ வாயை உடச்சிருவன் தன்யா. எது எடுத்து கொடுக்குறோமோ அதைத்தான் போடணும். புரிஞ்சுதா உனக்கு? அம்மா, எனக்கும் நான் பிடிச்சதான் எடுப்பேன். நாங்கெல்லாம் கடைக்கு போய் தாம்மா எடுப்போம். இங்கேயெல்லாம் கொண்டு வர சொன்னா அவங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வருவாங்க. கடைக்கு போனாதான் நிறைய பார்க்க முடியும். நான் இங்கேயெல்லாம் எடுக்க மாட்டேம்மா. ஆமாம் சித்தி, நீங்க வேணா எல்லாத்துக்கும் இங்க எடுத்துக்கோங்க. நாங்கெல்லாம் கடைக்கு போய் தான் எடுப்போம். சரி, உங்களுக்கெல்லாம் கடைக்கு போயே எடுத்துக்கலாம். உன்னை 10 நாள் தான் இருக்குது. நாளைக்கே போகலான்ட்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு வேணா அடுத்த வாரம் கொண்டு வர சொல்லலாம், இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சு கொண்டு வர சொல்லலாம். முதல்ல இந்த குட்டீஸ்க்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஐயா ஜாலி. சரி, எல்லாம் பார்த்து செலவு பண்ணுங்க. நிச்சயம்ட்டு அதுக்கே எல்லாம் ஊறப்பட்ட செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனித்தான் செலவு இருக்குது உங்களுக்கு. இன்னும் கல்யாணம், பொண்ணழைப்பு, நோம்பி, அப்படி இப்படின்னு நிறைய செலவு இருக்குது கார்த்தியோ. எல்லாம் பார்த்து செலவு பண்ணுங்க. சரிங்கம்மா, பார்த்துக்கலாம். அப்பச்சி, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாங்க தோட்டத்துக்கு போயிட்டு வரோங்க அப்பச்சி. சரி, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. நடங்க, நான் போல, நானே கூட்டிட்டு போறேன். ஐயா ஜாலி. ஏன் கார்த்தி, மாப்பிள்ளையோட மறுபடிக்கு போன் பண்ணாங்களா? சமுந்தியம்மெல்லாம் போன் பண்ணாங்களா? பேசினாங்களா உங்ககிட்ட? பார்க்கறக்கெல்லாம் நல்ல மனுஷங்களாத்தான் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, அதெல்லாம் கூப்பிட்டாங்கம்மா. நல்லாதாம்மா பேசுகிறாங்க. நம்ம பொண்ணையும் நல்லா பார்த்துக்குவாங்க. அதை விட மாப்பிள்ளையும் பரவாயில்லைம்மா. எனக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிது. அவரும் கூட சொன்னாருமா, நல்ல கேரக்டரு, எல்லாத்துக்கும் கூட நல்லா பேசுகிறாருன்ட்டு. ஏது எப்படியோ என்ற வேட்டி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி, வாங்க போய் மத்தியானத்துக்கு ஏதாவது செய்யலாம். அதுக்குள்ளே பிள்ளை பசிக்குதுன்ட்டு வந்துருங்க. வாங்க. ஐ, நம்ம ஊருக்கு வாய்க்கா தண்ணி வந்துடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே ஜாலியா விளையாட வேண்டியதுதான். ஏன் ஆமா தன்யா, இப்படியே நின்றுட்டு இருந்தாலாம் நல்லா இருக்காது. வா, நம்ம உள்ள ஜம்ப் பண்ணுவோம். டேய் சஞ்சு, தன்யா, கொஞ்ச நேரம் இருங்க. அப்பச்சி வரட்டும். அப்பச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேட்டுட்டு விளையாடலாம். இல்லாட்டி அப்பச்சி நம்மள அவ்வளவுதான். ஏய் சோடா புட்டி, போடி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கிறது. நான் இன்னைக்கு உள்ள இறங்கி ஜாலியா விளையாட போறேன். ஏய் குள்ள வந்து, நீ எங்க இங்க? எரும மாடு, முட்டை கண்ணா, அப்படி சொல்லாதன்னு சொல்லிருக்கல்ல. நீ எங்கடா இங்க? நீ என்னடா பண்ற? இது எங்க ஊரு. என்ன வந்து என்ன பண்றான்னு கேக்குறா பாரு. லூசு. நீதான்டா லூசு. எருமை முட்டைக்கண்ணா. பிந்து, நீ எங்கப்பா இங்க? ஐ கவி, நான் அப்பச்சிக்கோட தோட்டத்துக்கு வந்தம்மா. அதான் வாய்க்கால்ல தண்ணி வருதுன்னு சொன்னாங்கன்னு பாக்குறதுக்கு வந்த கவி. நீ எப்படி இங்க வந்த? நானும் சும்மா தண்ணி பாக்குறதுக்கு தான் பிந்து வந்தேன். எங்க அப்பா சொன்னாரு, காலையில ஆபீஸ் போகும்போது பார்த்தாரு, அம்மா தண்ணி நிறைய வருதுன்னு சொல்லிட்டு. அதான் சரி சும்மா பார்த்துட்டு போலான்ட்டு வந்த பிந்து. சரி, இப்ப நம்ம தான் எல்லாரும் இருக்கிறல்ல, எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள ஏதாவது கேம் விளையாடுவோமா? கவி, தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா வருது. உள்ளையெல்லாம் இறங்கி விளையாட முடியாது. அது இல்லாம எங்க அப்பச்சி இங்கதான் இருக்காங்க. வந்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். பயந்தாங்கோலிங்களா? கொஞ்சமாச்சும் உள்ள போய் இறங்கல, வாங்க. ஏய் குள்ள வந்து, நீ தாண்டி பயந்தாங்கொல்லி. நீ முதல் இறங்கு பார்க்கலாம். போடா லூசு. ஏய் தன்யா, பாத்து. ஏய், நிஜமாவே ஜாலியா தான் இருக்கு. நீங்களும் எல்லாரும் உள்ள வாங்க.
வெயிட் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஜம்ப் பண்ணலாமா? சரி நான் கவுண்ட் பண்றேன், எல்லாரும் ஒட்டுக்கா குதிங்க. ஓகே, 1 2 3. ஜம்ப். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குதா, பல்லெல்லாம் நடுங்குது. எனக்கு இந்த பிந்து காலில் நடுங்குது. ஐயோ நடுங்குதுப்பா. ஏய் லூசுங்களா, கொஞ்ச நேரம் போனா சரியாகிரும். நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா? நான் ரெடி. என்ன கேமு? நானே சொல்றேன், பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? சூப்பர் ஐடியா. யார் ஸ்டார்ட் பண்றது? நானே ஸ்டார்ட் பண்றேன். மேகம் கருக்குது தக்கச்சிக்கு தக்கச்சிக்கு, மின்னல் சிரிக்குது தக்கச்சிக்கு தக்கச்சிக்கு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, என் கண்ணு ரெண்டும். ஐயையே, என்னக்கா இப்படி பழைய பாட்டெல்லாம் பாடுறீங்க? இது ரொம்ப போர் அடிக்குது. சீ. என்ன திடீர்னு தண்ணி ரொம்ப ஸ்பீடா வர மாதிரி இருக்கு. எனக்கு மூச்சு முட்டுது. ஐயோ, எனக்கும் தான் தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வர மாதிரி இருக்குது, கால் நடுங்குது. ஆமா, தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வருது. எல்லாரும் மேலே ஏறுங்க, விளையாடிட்டு இருக்காதீங்க. ஆமாப்பா. டேய் சஞ்சு, தன்யா, கவி, ரவி, டேய் எல்லாரும் ஏறுங்க மேலே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தண்ணி ஃபாஸ்டா தான் வரும். ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு இப்படி பயந்துட்டு இருக்குதுக்கு பாரு, பயந்தங்கோலிகளா. ஏய் லூசு பிந்து, ஆமா பயப்படாம பேசாம விளையாடு, கொஞ்ச நேரமாச்சு என்ஜாய் பண்ண விடு. இல்லப்பா, தண்ணி ஃபாஸ்டா தான் வருது. எல்லாரும் அப்படியே மெதுவா நகருங்க. என்னால நகர முடியல. ஆமா பிந்து, என்னால இந்தப்பா கொஞ்ச நேரத்துக்கு மேல கால் தள்ள முடியல, ரொம்ப ஃபோர்ஸா வருது தண்ணி. அப்படியே மெதுவா ட்ரை பண்ணுங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்ச்சி வந்தா திட்டுவாரு. சீக்கிரமா வாங்க, தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வருது. தன்யா சொன்னா கேளு, சீக்கிரமா வா, தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வருது, அடிச்சிட்டு போயிரு, வாடி லூசு. ஐயோ அம்மா, மூச்சு முட்டுது, தண்ணி மேல வரைக்கும் வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் மேல இருங்க. ஐயோ அம்மா, தண்ணி அடிச்சிட்டு போகுது, காப்பாத்துங்க, என்னால எந்திரிக்க முடியல. ஐயோ தன்யா, அப்படித்தான் மெதுவா ஓரத்துக்கு வா தன்யா, போயிடாதடி. என்னை காப்பாத்துங்க. ஐயோ தன்யா, தன்யா, தன்யா. ஐயோ, தண்ணி நிறைய வந்துருச்சு. எல்லாரும் ஓடுங்க, தப்பிச்சிருங்க. என்னை காப்பாத்துங்க அப்பச்சி. ஐயோ தன்யா, நீ பயப்படாதம்மா, நாங்க உன்னை காப்பாத்திடுவோம். நாங்க மேல ஏறிட்டோம், வந்துடுற தன்யா, பயப்படாத தன்யா. ஏய் லூசு தன்யா, அங்கேயே ஏறிடி, வந்துடுறான். தன்யா மட்டும் பயப்படாத, நாங்க வந்துடுறோம். லூசுக்குள்ள வந்து பயப்படாத, அப்படியே மேலேறு. நான் எங்க? ஐயோ, எனக்கு மூச்சு விட முடியல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்ன சோள பயிரெல்லாம் இன்னும் வளராம அப்படியே கிடக்குதாட்டக்குது. ரெண்டு உரம் போட்டாத்தான் ஆக மாட்டேக்குது. நாளைக்கு ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்து வீசி விட்டுருவானு. சஞ்சு, பிந்து, டேய் ரவி, நீ கவிதா தானா? ஏன் ஜாமி எல்லாரும் என்ன இங்க வந்திருக்கிறீங்க? அப்ச்சி அப்ச்சி, நீங்க வாய்க்கால்ல தண்ணி வருதுன்னு சொன்னீங்க இல்லங்க அப்ச்சி, நாங்களும் அதை பார்க்கலான்ட்டு போனோமா. அப்புறம் நாங்க தெரியாம தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் விளையாடலான்னு கால் வச்சு விளையாடிட்டு இருந்தோமாங்க அப்ச்சி. தன்யாக்கு என்னாச்சு சொல்லுங்க. அப்பச்சி, தன்யாவை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சுங்க பிச்சி. என்னது, தண்ணியால தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சா? அட கழுதிங்களா, நானே அங்க போகாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் வாய்க்கால்ல தண்ணி வந்திருக்குது, போகாதீங்கன்னு சொன்னேன்னா போங்கன்னு சொன்னேனா? நான் சொன்னேனாம தண்ணி வருதுன்னு. உங்களை எல்லாம் நடங்க போய் பார்க்கலாம். எல்லாம் என்னை சொல்லணும் முதல்ல. உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு.